வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்பிஎஸ்சிக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா அதை போய் பாருங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான 11th எத்திக்ஸ். சரிங்களா? 11th எத்திக்ஸ்ல லெசன் 1 என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். நான் இதை இங்கிலீஷ்ல தேடி பார்த்தேன், ஆனா நான் எனக்கு கிடைக்கல புக் சோர்ஸ். அதனால சரி தமிழ்ல படிச்சா இன்னமுமே ஈஸியா இருக்கும் தான் தமிழ்ல நோட்ஸ் எடுத்து அது லைன் பை லைன் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 1. இதுல கிட்டத்தட்ட 52 கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிறதுக்காக ரீச் ஆகும். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 11th எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது நான் எனக்காக எடுத்து வச்சிருக்க நோட்ஸ். சரி அதையே ஷோ பண்ணி உங்களுக்கு நடத்தலாமே அப்படின்றதுக்காக தாங்க அதையே நான் ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல கிட்டத்தட்ட நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் வீடியோ போட போறேன். இதுல பார்ட் 1 வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பண்பாடு என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பாருங்க, பண்படு. சரிங்களா? பண்படு அதுதான் பண்பாடு அப்படின்றதுடைய வேர்ச்சொல். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர், தமிழ்ல பண்பாடு அப்படின்ற சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா டி.கே. சிதம்பரநாதனார். அடுத்து, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியம்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்ற கூற்று தொல்காப்பியத்துல இருந்து இருக்கு. அடுத்து பாருங்க, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்றத கலித்துகையில சொல்லியிருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. சோ எந்தெந்த கூற்று எந்தெந்த காப்பியத்திலயோ இல்ல திருக்குறள்ல வந்திருக்கா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால எது எது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்பாடு அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக உணர்வு வளர்ச்சியும் சீர்மையும். அதுவே நாகரிகம் அப்படின்னா புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மை அப்படின்னு சொல்றாங்க. புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மை, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ 8th ஒன் பாருங்க, சரியானதை தேர்வு செய்க. இப்ப நம்மளுக்கு கூற்று காரணம் சரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேக்குறாங்க இல்லையா? என்ன கொஸ்டின் பாருங்க, தமிழர் தோற்றம் பற்றி 4 வகையான கருதுகோள்கள் இருக்கு. இது 4மே நான் கரெக்டா தாங்க கொடுத்திருக்கேன். ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல ஏதாவது மாத்தி கூட கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். நம்மளுடைய தமிழர்களுடைய தோற்றம் பத்தி சொல்லும்போது அவங்க குமரி கண்டத்துல தாங்க வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, தென்னிந்தியாவின் பழங்குடிகள். மூன்றாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோர் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது பாருங்க, மத்திய ஆசியா வட இந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர். இந்த 4மே கரெக்ட் தாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு காரணம் கூற்று அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்ப மத்திய ஆசியாக்கு பதிலு மத்திய ஆப்பிரிக்கா அந்த மாதிரி மாத்தி கூட கொடுக்கலாம். சோ இந்த 4 கூற்றுகளுமே சரிதான். 9வது பாருங்க, தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கிய சான்றுகள், வெளிநாட்டவரின் குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள். இந்த 3 தான் தொன்மையை ஒரு நம்மளோட தமிழை தொன்மையானது அப்படின்றத எதை வச்சு சொல்றோம்? ஒரு இலக்கிய சான்றை வச்சு சொல்றோம், இல்ல வெளிநாட்டவருடைய குறிப்பு வச்சு சொல்லலாம், இல்லைன்னா தொல்பொருள் சான்று. இந்த 3த்தை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். சோ டெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை எடுத்துரைக்கும் சங்க இலக்கண நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சங்க இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், அதுல பொருளதிகாரம். சரிங்களா? மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை எடுத்துரைக்கும் இலக்கிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டுத்தொகையும் 10 பாட்டும். இலக்கிய நூல் 8 தொகையும் 10 பாட்டும். அகப்புற வாழ்க்கை எடுத்துரைக்கும் சங்க இலக்கணம் நூல்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், அதுல குறிப்பா பொருளதிகாரம். அன்பின் 5 இணைகள் எது அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைன்னா அகத்திணைகள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவங்களதான் நம்ம அன்பின் 5 இணைகள்னு சொல்லுவோம், இல்லைன்னா அகத்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கணியன் பூங்குன்றனார். சோ யாரு என்ன கூற்று சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. 14th கொஸ்டின் பாருங்க, சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் இதை அனைத்தும் எடுத்துரைக்கும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பதிற்று பத்து. சோ சேர மன்னர்களுடைய வணிக முறை அதை பத்தி எல்லாம்
எடுத்து உரைக்கிற ஒரு நூல் தான் என்னன்னா பதிற்று பத்து. 15th question பார்க்கலாங்க. பாண்டியர்களின் மதுரை சிறப்பையும் வைகை ஆற்று, திருமால், முருகன் போன்றவர்களை வழிபட்ட முறைகளையும் எடுத்துரைக்கும் இசை பாடல் நூல் அப்படின்னா பரிபாடலுங்க. சோ பாடல் இதுலயே இருக்கா, அப்ப அது ஒரு இசை பாடல் நூல். சரிங்களா? சோ பரிபாடல். 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை கேக்குறாங்க 5. 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. ஆற்றிடை காட்சி உரள தோன்றி அப்படின்ற கூற்று இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம். நிலவளம், காதலின் சிறப்பு இதெல்லாம் எதுல எடுத்துரைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டுலையும் முல்லை பாட்டுலையும். அடுத்து காதல் வீரம் எதுல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை. பாண்டிய நெடுஞ்செழியனின் சிறப்பு பற்றி எடுத்துரைக்கும் நூல் மதுரை காஞ்சி. சோழ நாடு தரை வழி வணிகம் கடல் வழி வணிக சிறப்பு பெற்றது என்பதனை எடுத்துரைக்கும் நூல் பட்டினப்பாலை. அதோடைய வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மொட்டா சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ நாடு வந்து தர வழி வணிகத்திலும் சிறந்தவர்கள், கடல் வழி வணிகத்திலும் சிறந்தவர்கள் அப்படின்றத எடுத்துரைக்கிற நூல் தான் பட்டினப்பாலை. அதுக்கான வரி வந்து முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. 22nd question நம்ம பார்க்கலாம். தமிழர் ஆட்சி முறை பற்றியும் கலை வளம் பற்றியும் எடுத்துரைக்கும் இரட்டை காப்பியங்களுள் ஒன்றுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரம். சமய அற கருத்துக்கள் வாழ்வியல் நெறிகளை எடுத்துரைக்கும் காப்பியம் மணிமேகலை. அடுத்து பசியை பிணியாக உருவகம் செய்து போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் புரட்சி காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. அடுத்து எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை கூறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ். சோ எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றத பத்தி கூறும் நூல் எதுனா எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ். இதெல்லாமே வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய வணிக தொடர்பை பத்தி எழுதி வச்சிருக்க குறிப்புகள். இதை வச்சுதான் நம்மளுடைய தமிழர்கள் எவ்வளவு பழமை வாய்ந்தவர்கள் அப்படின்றத எடுத்துரைக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி கூறும் நூல்கள் எதுனா 3 நூல்கள் சொல்றாங்க. ஒண்ணு ஸ்ட்ராபோ எழுதின பூகோள நூல். இது எல்லாமே வெளிநாட்டவர்கள் எழுதினதுதாங்க. அடுத்தது பிளினி எழுதின உயிரியல் நூல்னு சொல்றாங்க. இன்னொன்னு தாலமி எழுதிய பூகோள நூல். இந்த 3 நூல்களும் தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி எடுத்துரைக்குது. அதுவே எகிப்துக்கும் பண்டைய இந்தியாவுக்கும் உள்ள வணிக தொடர்பை எடுத்துரைக்கிற நூல் எதுனா எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. 27th question. ரோமாபுரி அரசன் டேஷ் சமகாலத்தவர் ஸ்ட்ராபோ பூகோள நூல் எழுதியிருக்காரு இல்லையா, அவருடைய சமகாலத்தவர் தான் இந்த ரோமாபுரி அரசன். அவருடைய பேர் என்னன்னா அகஸ்டஸ். ஓகேங்களா? அகஸ்டஸ். 28th question. சேர நாட்டு துறைமுகங்கள் டேஷ் டேஷ் இடையில் அமைந்திருந்தன. எந்த இதுக்கும் இடையில அமைந்திருந்ததுன்னா கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில அமைந்திருந்தது சேர நாட்டு துறைமுகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெரிப்ளஸ் நூல் கூறும் எண்ணற்ற நாவாய்கள் செறிந்து கிடந்த இடம் எது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரிப்ளஸ் வந்து சொல்லியிருக்கு இல்லையா, இந்த மாதிரி துறைமுகங்கள்ல வந்து எண்ணற்ற படகுகள் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியுமாம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த இடம் எது அப்படின்னு சொல்றாங்கன்னா முசிறி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல முசிறி. அடுத்து டேஷ் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இப்ப கீழே கொடுக்கறது எல்லாமே நம்மளோட தமிழக வார்த்தைகள் வந்து எவ்வளவு பழமையானதுன்னு சொல்றாங்க. இப்ப அரிசி அப்படின்றத நம்ம உபயோகப்படுத்துறது இல்லையா, அதை கிரேக்க மொழியில என்னன்னு சொல்றாங்கன்னா அரிசா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருவா அப்படின்றது இலவங்கம், இது தமிழ்ல. அது வந்து கார்பியன் அப்படின்னு அவங்க மாத்திருக்காங்களாம். அதே மாதிரி இஞ்சி வேர் அதை வந்து சிஞ்சிபெயோரஸ் அப்படின்னு மாத்திருக்காங்களாம். பிப்பாலி இதை வந்து பெர்பெரி. இது எல்லாமே தமிழக வார்த்தைகள். இது வந்து அந்த நாட்டுல இருந்திருக்கு அப்படின்றது நம்ம மூலியமா தான் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப 35th question பார்க்கலாம். ரோமர்கள் குறிப்பிடும் சேர நாட்டு துறைமுகங்கள். அவங்களுடைய புத்தகங்கள்ல நம்மளோட தமிழ்நாட்டு துறைமுகங்கள்ல அவங்க என்ன பேர்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா திண்டீஸ்ன்னு சொல்றாங்க. எதனா நம்மளுடைய தொண்டிய வந்து அவங்க திண்டீஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி முசிறி என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முசிறீஸ். குமரி என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா கொமாரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொற்காட்டு அத வந்து பகரி அப்படின்னு அவங்களோட நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. கொற்கை அத வந்து கொல்சாய் அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பட்டினம் அத வந்து நிகாமா.
காவேரி பூம்பட்டினம கமரா. அதே மாதிரி புதுச்சேரிய பொதுகே. மரக்காணம சோப்பட்டமா. மசுலிப்பட்டினம மசோலியா. இந்த மாதிரி நம்மளுடைய ஏரியாஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவங்களோட நூல்ல அவங்க எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. 36வது கொஸ்டின் பாருங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவருடைய பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஹிப்போக்ரேட்டஸ். அதுதான் அவருடைய பேர். கிமு 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிரேக்க மருத்துவரோட பேரு ஹிப்போக்ரேட்டஸ். 36th கொஸ்டின் பார்க்கலாம். அது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப 37th கொஸ்டின் பாருங்க. இந்த ஹிப்போக்ரேட்டஸ் வந்து இந்தியா மருந்து அப்படின்னு வந்து ஒரு தானியத்தை குறிப்பிட்டிருப்பார். அதுதான் என்னன்னா மிளகு. மிளக வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறதுன்னு கேட்பாங்க, ஹிப்போக்ரேட்டஸ். சரிங்களா? அடுத்து பண்டைய தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. மஸ்லின் துணி, ஏலக்காய், இலவங்கம், இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுமதி பண்ணி வச்சோம். தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைனா 3 வகை. என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. கல்வெட்டுகளும் பட்டயங்களும். அடுத்தது நாணயங்கள். அடுத்து நினைவு சின்னங்கள். இது எல்லாமே என்னன்னு சொல்றோம்னா தொல்பொருள் சான்றுகள்னு சொல்றோம். அடுத்து சங்ககால கல்வெட்டுகள் எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குடி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு ஆமா, ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து இதுல எது சங்ககால கல்வெட்டு இல்ல அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா? அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 41வது கொஸ்டின் பாருங்க. பல்லவர் கால கல்வெட்டுக்கள் எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், அப்புறம் தலவானூர். இது எல்லாமே பல்லவர் கால கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். சரிங்களா? அடுத்து சோழர் கால கிராம ஆட்சி முறையை எடுத்துரைப்பது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு. சரிங்களா? இந்த பராந்தக சோழனுடைய உத்திரமேரு கல்வெட்டுல தான் சோழர் கால கிராம ஆட்சி முறையை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத எடுத்துரைக்கிறது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்றாங்க. கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சோழர்கள் எந்த முறையை பயன்படுத்தினர்னு கேட்டீங்கன்னா குடவோலை முறையை தான் சோழர்கள் பயன்படுத்தினார்கள். இதனை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் உத்திரமேரூர் கல்வெட்டுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பொன், செம்பு, உலோக தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை டேஷ் என்கிறோம். பட்டயங்கள். பட்டயங்கள் அப்படின்னா என்னன்னா பொன் இல்லைன்னா செம்பு அந்த உலோக தட்டுகள் மேல எழுத்துக்கள்னால எழுதியிருப்பாங்க. அததான் பட்டயங்கள்னு சொல்றோம். பட்டயங்கள் எந்தெந்த மொழியில கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராகிருத மொழியில கிடைச்சிருக்கு, வடமொழியில கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் மொழியில நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாண்டியர் கால பட்டயங்கள் வேள்விக்குடி பட்டயம், தலவாய்ப்புற செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடு. இது எல்லாமே என்னன்னா பாண்டியர் கால பட்டயங்கள். சரிங்களா? பாண்டியர் காலத்துல நம்மளுக்கு கிடைச்ச பட்டயங்கள் அப்படின்னா வேள்விக்குடி பட்டயம், தலவாய்ப்புற செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோழர் காலத்துல பட்டயங்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா திருவாலங்காட்டு பட்டயம், கரந்தை செப்பேடு, அன்பில் பட்டயம், லெய்டன் பட்டயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 47th கொஸ்டின் பார்க்கலாம். சோழர் கால பட்டயங்கள். இப்ப முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி சோழர் காலத்து பட்டயங்கள் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்த்தோம். திருவலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை செப்பேடு, அன்பில் பட்டயம், லெய்டன் பட்டயங்கள். 48வது சங்க காலத்தில் நாணயம் வந்து எதுல செஞ்சாங்கன்னா செப்புல தான் செஞ்சாங்க. அது எந்த வடிவத்துல இருந்ததுன்னா சதுர வடிவம்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு புறம் வந்து யானை இருந்ததாகவும் மறுபுறம் வந்து இரட்டை மீன்கள் வந்து இருந்ததாக சொல்றாங்க. அதுவே யார் வந்து தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர் அப்படின்னா யவனர்கள். இவர்களுக்கு முன்னாடி நம்ம செப்பு நாணயம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இவங்க தான் தங்க நாணயங்களை வெளியிடுறாங்க. எந்த இடத்துலன்னா மதுரையிலயும் புகார்லயும். யவனர்கள். பல்லவர் கால நாணயம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா இரட்டை மீன்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் அதுல இடம்பெற்றிருந்ததுன்னு சொல்றாங்க. முதலாம் ராஜராஜ கால நாணயம் வந்து எப்படி இருந்ததுன்னா புலியும் அதன் அருகில் இரட்டை மீன்களும் இருந்தது. இது வந்து அவங்க பாண்டியர்களை அடக்கி ஆண்டதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு சாட்சியா இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் எந்த எழுத்தில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிரந்த எழுத்தில். சரிங்களா? கிரந்த எழுத்தில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது.
ஸோ சப்போஸ் இந்த வீடியோல நம்ம எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்ட் 1 52 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே காரணம் கூற்று அந்த மாதிரி கேட்கறதுனால நம்ம லைன் பை லைன் எல்லாத்தையுமே படிச்சா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு அதை எது வராது அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.